சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும், வாழ்க்கையில் சோகம் இருக்கும். ஆனால் மரணத்தில் மகிழ்ச்சி, மரணத்தில் சோகம், இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 3 பேர் பூலோகத்தில் மரணம் அடைஞ்சு நேராக போய் சொர்க்கத்தில் போய் கதவை தட்டுறாங்க. சொர்க்கவாசலுடைய கதவை தட்டுறாங்க. திறங்க திறங்கன்னு 3 பேர். அங்கே தேவதூதன் அங்கேருந்து வந்து கதவை திறந்துட்டு மெதுவாக பார்த்து, இங்கே பாரு, உள்ள ஹவுஸ்ஃபுல், யாரையும் உள்ளே விட முடியாது, போனால் போகுதுன்னு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நான் இடம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் இந்த 3 பேர்த்தில் யார் வந்து ரொம்ப சோகமான மரணம் அடைஞ்சிங்க அப்படின்னு அவங்க கதையை சொன்னால் நான் முடிவு பண்ணி உள்ளே உங்களை அனுப்புவேன் அப்படின்னு. அது என்ன சோகமான மரணம்? அவன் மரண கதையை கேட்டோம்னா ஐயோ பாவமே அப்படின்னு நமக்கே தோணணும். அந்த மாதிரி அவன் மரணம் நிகழ்ந்துருந்துச்சுன்னா அவனை சொர்க்கத்தில் அனுமதிக்கிறதுக்கு தேவதூதன் ஒத்துக்கிட்டார். 3 பேருக்கும் கதை இருக்குது, எல்லாருக்கும் கதை இருக்க மாதிரி அவங்களுக்கும் கதை இருக்குது. முதல் சொன்னான், இங்கே பாருங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 3வது மாடியில் நான் குடியிருக்கேன் என் மனைவியோட. திடீர்னு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, என் மனைவி இன்னொருத்தனோட கள்ள தொடர்பில் வீட்டில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் அதை கையும் களவமாக பிடிக்கணும்னு ஓடினேன். 3வது மாடியில் ஓடி பார்த்தா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா என் மனைவி பாத்ரூமில் உள்ளே குளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் எங்கே போனான் அப்படின்னு அப்படி வெளியே வந்து பார்த்தா படிக்கட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பால்கனியில் ஒருத்தன் தொங்கிக்கிட்டு இருந்தான். இவன் தான் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் பால்கனி பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருந்தான்ல, அவன் கை மேலே என் காலை வச்சு ஷூவை வச்சு மிதித்தேன். அப்பையும் அவன் கையை எடுக்கலை. உடனே வீட்டுக்குள்ளே ஓடியாந்தேன். ஒரு சுத்தியல் எடுத்துகிட்டு போனேன். நல்லா 2 கையிலையும் போடு போடுன்னு போட்டேன். விரல்லாம் பிஞ்சிக்கிருச்சு. அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்தான். 3 மாடி கீழே விழுந்தான். அப்பார்ட்மெண்ட்டில் கீழே விழுந்தான்னா புல்வெளி கீழே, சாகலை. அவன் பாட்டு கிடக்கிறான் கண்ணை முழிச்சுக்கிட்டு. பார்த்தேன். வேகமாக வீட்டுக்குள்ளே வந்தேன். ஃப்ரிட்ஜை இழுத்தேன். நேராக வெளியே கொண்டு வந்து அப்படியே தூக்கி போட்டேன். மேலேருந்து 3வது மாடியிலேருந்து அவன் மேலே. ஃப்ரிட்ஜு அவன் மேலே விழுந்துச்சுல்ல. அவன் செத்தானா இல்லையான்றது எனக்கு தெரியாது. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. என் வாழ்க்கையில் நான் பண்ணுற முதல் கொலை அதுதான். அதனால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு நான் செத்து போனேன் அப்படின்னா அவன் கதை. அவன் மரணத்தினுடைய கதை கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது, பேத்தட்டிக்காக தான் இருக்குது. 2வது ஆள் சொன்னான், நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அதில் 4வது மாடியில் நான் குடியிருக்கேன். படி வழியாக இறங்கி வந்தேன். இறங்கி வரும்போது ஸ்லிப்பாகி ஒரு பால்கனியை பிடிச்சி கீழே விழுகிறதுக்கு முன்னாடி பால்கனியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தன் வந்து என் காலில் மிதித்தான். நான் எடுக்கலை, இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் சுத்தியலை கொண்டு வந்து அடித்தான். அடித்தோடனே கை விரல்லாம் போயிடுச்சு. கீழே விழுந்துட்டேன். அப்போயாவது புல்வெளியில் விழுந்துட்டோமே, அப்பாடா உயிர் பிழைச்சோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தானா, எங்கேருந்தோ ஒரு ஃப்ரிட்ஜு பறந்து வந்து என் மேலே விழுந்துச்சுல்ல, சேர்த்துட்டாங்க அப்படின்னு அவன் கதையை சொன்னான். இதுவும் ரொம்ப பேத்தட்டிக்கு தான். எந்த தப்பும் பண்ணாமல் இவன் வந்து விழுந்து ஃப்ரிட்ஜு மேலே விழுந்து அவன் செத்து போனான். சரி, 3வது ஆள் அவன் சொன்னான், நான் ஒரு பொண்ணோட தொடர்பு, அதனால தான் ஒரு வீட்டுக்கு போனேன். அவன் ஹஸ்பண்டு வர்றான்னு தெரிஞ்சோடனே நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப சேஃபான இடம், அது பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒழிஞ்சுக்கிட்டேன். அந்த ஃப்ரிட்ஜு தானாக நகர்ந்து வெளியே 3 மாடியிலேருந்து கீழே விழுந்து, நான் கீழே விழுந்தோடனே நான் செத்து போவேன்னு எங்கேயாவது நினச்சி கூட பார்க்க முடியுமாங்க? ரொம்ப சேஃபான இடத்துல குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறவன் 3 மாடி நடந்து போன மாதிரி தள்ளி கொண்டு போய் என்னை தள்ளி விட்டு கொண்டு விட்டாங்களே. என் சாவு எவ்வளவு மோசமான, எவ்வளவு சோகமான, எவ்வளவு பரிதாபமான சாவு அப்படின்னு அவன் சொன்னான். இப்போ அந்த தேவதூதன் யாருடைய மரணம் பரிதாபமான மரணம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்மளும் யோசிப்போம். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.